ஐயா, நீ டென்ஷன்ல ஆகாத. இது வெறும் மோர் குழம்பு தான், புரிஞ்சுதா? ஆனா அதுல இருக்க பக்கோடா கண்ணுக்கு தெரியவே இல்லையே. யாரோ பக்கோடாவை மட்டும் தின்னுட்டு மோர் குழம்ப கீழே வீசி இருக்காங்க. இது மோர் குழம்பா என்னங்கறதெல்லாம் இப்ப விஷயமே கிடையாது. இதை இங்க யார் வீசினாங்கன்னே தெரியலையே. இந்த இடத்துல எத்தனையோ குப்பை தொட்டி எல்லாம் இருக்கு. ஆனா இதை எதுக்கு ரோட்ல கொட்டி வைக்கணும்? என்ன, புரிஞ்சுதா? இதை யாரு வீசினாங்களோ அவங்கதான் என் காலை கழுவி விடணும். ஆனா இதை யாரு கூட்டினாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அங்க பாருங்க, கால் தடங்கள் இருக்கு. வாங்க பின்னாடியே போலாம். கண்ணாசாரா, ஜோலுமாலுதான் ஜோலுமாலுதான் எல்லாமே ஜோலுமாலுதான் ஜோலுமாலுதான் ஹோய். கண்ணா சார், ரோட்ல எதுக்காக மோர் குழம்பு கொட்டினீங்க? இதுல சேமியா போட்டாதானே பாயாசம். இப்பதான் மோர் குழம்பே கிண்டிக்கிட்டு இருக்கேன். நான் ஏன் கீழே ஊத்த போறேன்? கையை தட்டுங்க. அப்போ இப்பதான் மோர் குழம்பு செய்றீங்களா? அதுக்கப்புறம் அதை தூக்கி ரோட்ல கொட்ட போறீங்களா? ஓ குரு, மோர் குழம்பு தூக்கி வீசிட்டு வெறும் பாத்திரத்தை சாப்பிடணுமா? வெறும் பாத்திரத்தை சாப்பிடறால எதுக்கு மோர் குழம்பு பண்றீங்க? கழுத மேல காக்கா ஊர்வலம் வந்துச்சான். இந்த ஹனி என்ன பேசியே கொல்றான். கண்ணா சார், ரோட்ல நீங்க தான் அந்த மோர் குழம்பு கொட்டினீங்களா? ஓ குரு, நான் கொட்டவே இல்லப்பா. மோர் குழம்புல நடந்து வந்த உங்களோட கால் தடங்கள் இருக்கு கண்ணா சார். கண்ணா சார், அந்த ஷூ தடங்கள் எங்க வரைக்கும் இருக்கு தெரியுமா? அங்க இருந்து உங்க வீடு வரைக்கும் வருது. அப்புறம் அந்த ஷூ தடங்களை ஃபாலோ பண்ணி நாங்க உங்க வீடு வரையும் வந்திருக்கோம் கண்ணா சார். என்ன யோசிக்கிறீங்க? கேஸ்ல வச்ச பால் கூட இன்னும் கொதிக்கல. நான் காலையில இருந்து வீட்டை விட்டு வெளியே வரவே இல்ல. கையை தட்டுங்க. அப்புறம் எப்படி உங்க ஷூ தடங்கள் உங்க வீடு வரைக்கும் வரும்? அப்ப ஷூ தன்னாலேயே நடந்து போச்சா? வெளியே ரோட்ல நிறைய பேர் சுத்த தான் செய்வாங்க. டாக்டர் பாலு தான் வீட்டுக்கு வந்தாரு. இது அவர்தான் கூட இருக்கலாம்ல. கையை தட்டுங்க. அப்ப இந்த வேலை டாக்டர் பாலுவோட வேலையா? என்ன, புரிஞ்சுதா? இல்ல, அவர் ஒரு டாக்டர். அவர் இப்படி குப்பையெல்லாம் ரோட்ல வீச மாட்டாரு. உண்மையை கண்டுபிடிச்சு தானே ஆகணும். வாங்க. பாவக்காய் சாப்பிட்டா கசப்பு தெரியும். ஆனா இவங்க எதுக்காக வந்தாங்கன்னு தெரியலையே. இங்க பாத்தீங்களா, ஷூ அழுக்கா இருக்கு. ஆமா, ஆனா மோர் குழம்போட அச்சு இல்லையே. ஒருவேளை அவர் ரோட்ல நடந்து வந்தனால ஷூல மண்ணு பட்டிருக்கலாம்ல. டாக்டர் பாலு, டாக்டர் பாலு, நீங்க இப்படி எல்லாம் செஞ்சிருக்க கூடாது. இத பாருங்க, என் வீட்டுக்கு வந்தது நீங்க, அங்க இருந்து குரல் கொடுத்ததும் நீங்க, தண்ணியில நனைஞ்சதும் நீங்க. ஆனா என் மேல பழி போடுறீங்களா? உங்களால இப்ப என் கார்டனே பாழா போயிடுச்சு. உங்களால இது வரைக்கும் நான் உடைச்சதெல்லாம் வீணா போயிடுச்சு. அட, நாங்க அந்த மோர் குழம்பு பத்தி தான் பேச வந்தோம். அத நீங்க தானே கொட்டினீங்க. மோர் குழம்பா? இது என்ன புது கதை? மோர் குழம்பு பத்தி கேள்விப்பட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா நாங்க சொல்ல வந்தது, பக்கோடாவை மட்டும் சாப்பிட்டுட்டு மீதி இருந்த குழம்பு ரோட்ல கொட்டி வச்சிருக்கீங்க. இத பாரு, உன்னோட மூளையில ஷார்ட் சர்க்கியூட் ஆகி ஃபியூஸ் போயிடுச்சா என்ன? எனக்கு மோர் குழம்பே பிடிக்காது. மோர் குழம்பு மட்டும் இல்ல, ஜிகர்தண்டா கொடுத்தாலும் நான் குடிக்க மாட்டேன். தீபாவளியில பட்டாசு வெடிக்க மாட்டேன். புஸ்வானத்தை கூட நான் சாப்பிட மாட்டேன். புஸ்வானத்தை யாருமே சாப்பிட மாட்டாங்களே. வார்த்தையை விடு, வாதத்தை புரிஞ்சிக்க. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். தயிர் சம்பந்தப்பட்ட எதையும் நான் சாப்பிடவே மாட்டேன். புரிஞ்சுதா? அதனால தானே நீங்க அதை தூக்கி வீசி இருக்கீங்க. நீ என்ன பார்த்து என்ன சொல்ற? நான் ஒரு டாக்டர். சாப்பிடுறத தூக்கி வீச மாட்டேன். வாசல்ல இருக்க உங்க அழுக்கு ஷூ தான் அதுக்கு சாட்சியே. இத பாரு, உன் மனசு அழுக்கா இல்ல கண்ணு தான் தெரியாதா? முதல்ல அந்த ஷூவோட சைஸ பாரு, அப்புறம் ஏன் சைஸ பாரு. அந்த ஷூ என்னோடது இல்ல. அப்படின்னா நீங்க மோர் குழம்பு கூட செய்யலையா? இல்ல. அப்ப அந்த ஷூ யாரோடது? நந்துவோடது.
நந்துவா? நந்து உங்க எல்லாருக்கும் நண்பன். நந்து, இந்த ஷூ உன்னோடதா? ஆமா, என்னோடது தான். அப்ப நீதான் அந்த மோர் குழம்பு செஞ்சியா? ஆமா, நான் தான் மோர் குழம்பு செஞ்சேன். அப்ப அந்த மோர் குழம்பு ரோட்ல ஊத்துனது நீதானே? என்ன சொல்றீங்க? நான் தான் மோர் குழம்பு செஞ்சேன்னு சொல்றேன். அதை நான் சாப்பிடாம எதுக்காக ரோட்ல ஊத்தணும்? அவன் சரியா தான் சொல்றான். Honey Bunny are chasing Bad Monkey. Don't act like a hunky, cause I am a bad monkey. Powerful power-ups and use boosters to beat boss in this fight. An all-new adventure awaits you in Honey Bunny Ka Choma, The Crazy Chase. Brand new game. Download now only on Google Play Store. அப்போ அத ரோட்ல கொட்டினது இந்த நந்துவும் கிடையாதா? ஆனா இதை யார் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியும். அப்ப யாருன்னு சொல்லேம்மா. அந்த மோர் குழம்பு செஞ்சது வேணா நந்துவா இருக்கலாம். அந்த ஷூ தடங்களும் என்னோடது. அப்ப நீதான் அதை ஊத்துனியா? இல்ல அப்போ நீ அந்த குழம்ப சாப்பிட்டல்ல? இல்ல, நான் சாப்பிடல. நந்து, ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லு. வீட்ல நீ தான் மோர் குழம்பு செஞ்சிருக்க, அது நீ சாப்பிடவும் இல்ல, கீழே கொட்டவும் இல்ல. அப்புறம் எப்படி தெருவுக்கு வந்துச்சு? இந்த ஒரு விஷயம் மட்டும் ஏனோ என் மூளைக்கு எட்டவே இல்ல. அது என்னன்னா, நான் மோர் குழம்பு செஞ்சு லலிதா அத்தைக்காக கொண்டு போனேன். அந்த பேட் மங்கி என்கிட்ட இருந்து புடுங்கிக்கிட்டு மரத்து மேல ஏறிக்குச்சு. எந்த மரத்துல ஏறிச்சு? கேட்டுக்கோ, நீ என்ன கேள்வி கேக்குறேன்னு தெரியுதா? மாமரத்துல ஏறினாலும் சரி, வேப்ப மரத்துல ஏறினாலும் சரி, குரங்கு ஏறுறது மரம் தானே, கொட்டினது மோர் குழம்பு தானே. அதனாலதான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த மோர் குழம்பு ஆக்சுவலா எங்க வீட்டு பக்கத்துல தெருவுல கொட்டி கிடந்துச்சு, புரிஞ்சுதா? ஆமா, அது அந்த மோர் குழம்ப தான் புடுங்கிக்குச்சு. நந்து, நீ கண்ணா சார் வீட்டுக்கு வந்தியா? ஷூல அந்த குழம்பெல்லாம் ஒட்டிக்கிச்சு. அதனால அந்த கார்டனுக்கு வந்து ஷூவை கழுவனேன். ஷூ ஈரமா இருந்ததால மண்ணு ஒட்டிக்கிச்சு. அதனால இந்த நந்து சைடு ஒதுங்கிக்கிட்டேன். அப்ப அத போட்டது நீதானா? சைத்தான் கே பச்சே, பேட் மங்கி. இந்த மாதிரி பேட் மக்கியா இருந்தா எல்லாமே பேட்ல தான் வந்து முடியும். ஒழுங்கா வந்து இந்த குப்பையை க்ளீன் பண்ணு. ஏ லல்லுலால், நீ சொல்றத செய்யறதுக்கு நான் ஆளு நினைச்சியா? அவங்கலாம் உன்னை விட ரொம்ப ரொம்ப நல்லவங்க, புரிஞ்சுதா? தெரியும், நான் கெட்ட பையன் தெரியும்ல. இன்னும் குப்பைகளை அள்ளி வீசிக்கிட்டே இருப்பேன். இந்த வாங்கிக்க வாங்கிக்க. ஏய். இது போதும், வாங்கி இன்னும் கொஞ்சம் வேணுமா? இது எப்படி இருக்கு? முதல்ல குப்பையை கீழே போட்ட, இப்ப குப்பையை என் மூஞ்சிலேயே போடுறியா? தேங்க்யூ சிறுசே, தேங்க்யூ வெரி மச். பேட் மங்கி, நீதான் இன்னைக்கு இத க்ளீன் பண்ணி ஆகணும். க்ளீன் பண்றியா இல்ல அடி வாங்குறியா? அது உன் முடிவுல தான் இருக்கு. என் கையில என்ன இருக்கு தெரியுமா? இனிப்பான சீதாப்பழம் இருக்கு. வாழ்க்கையில ஆனந்தமா இருக்கணும் தெரியுமா? எங்க ஓட்டாலும் உன்னை விட போறதில்ல. நீ அந்த சிறுசுகிட்ட இருந்து தப்பிக்கலாம், ஆனா அந்த பெருசுகிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. மேல அவன் இருக்கான், கீழே நான் இருக்கேன். இந்தா, வாங்கிக்க. எங்ககிட்ட இருந்தே தப்பிக்க பாக்குறியா? இவனுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுப்போம், புரிஞ்சா? மறுபடியுமா? வேண்டாம், என் உடம்புல அடிவாங்க இடம் கேப் இல்லப்பா. நீ சுத்தம் பண்ணலன்னு வையே, உன்னை சுத்தம் பண்ணிடுவோம். இந்தா, தோ பண்ணிடுற. எப்படி கிளீன் பண்றேன்னு மட்டும் பாருங்க, ஆனா அடி மட்டும் கொடுத்துறாதீங்கன்னு. ஓய், சீதாப்பழத்தோட கொட்டையெல்லாம் எடு.
என்ன இவ்வளவு அதிகமா இருக்கு எங்கெல்லாம் கொட்டி இருக்குன்னு தெரியலையாப்பா. இத முதல்ல நீ எங்க வீட்டுக்கு பக்கத்துல அசிங்கப்படுத்துறதுக்கு முன்னாடி யோசிச்சிருந்திருக்கணும். தேடி கண்டுபிடி. சில சமயங்கள்ல நல்லது பண்றதுக்கும் கெட்டவனா மாறத்தான் வேண்டியதா இருக்கு, புரியுதா? இந்த பிக்னிக் ஸ்பாட் அமேசிங்கா இருக்கு, அப்படிதானே ஃப்ரெண்ட்? கேட்டரிங் கூட நான் குறைவான சாமான் எடுத்து வச்சேன். ஆனா ஏன் இவ்வளவு வெயிட்டா இருக்கு என்னன்னு தெரியலையே. பேசாம நான் நடந்தே வந்திருக்கலாம். கீழே விழுந்து இந்த அடியே இல்லாம இருந்திருக்கும். வலிக்குது. நிலால இருந்து பூமியை பார்த்தா ரெண்டு விஷயம் தெரியும். ஒன்னு கடல், இன்னொன்னு ஹனியோட சோம்பேறித்தனம். ரெண்டுமே ரொம்ப பெருசுதான். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முதல்ல போய் டென்ட் போடுவோம். ஆஹா, இங்க 3 பைப்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு. அது வீங்க போயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நம்ம 5வது புது ஃப்ரெண்ட பார்க்க விரும்புறீங்களா? 5வது ஃப்ரெண்டா? இங்க பாருங்க என்னுடைய புது ஃப்ரெண்ட். நீங்க ஒரு சின்ன டெடியை பார்த்து பயந்து போயிட்டீங்க. நீங்க தானே பயந்து போய் விழுந்த. அது என்னுடைய சந்தோஷத்துல நான் காட்டுற ஒரு ஸ்டைல் பா. எப்பெல்லாம் நான் சந்தோஷப்படுறேனோ அப்பெல்லாம் நான் இப்படி விழுந்துருவேன். ஆமா, இது யாருக்கிட்டி? இது என்னுடைய டெடி. நான் எந்த கேம்புக்கு போனாலும் இத கூடவே கூட்டிட்டு போயிடுவேன். ரொம்ப அழகா இருக்கு கிட்டி. வாவ், இது கியூட்டாவும் இருக்கு. சரி, இப்படி பேசிக்கிட்டே இருந்தா நம்ம வயிறு நிறைஞ்சிருமா? சமைக்க வேணாமா? ரொம்ப பசிக்குது. ஒரு பக்கம் வேர்ல்டு டூர், இன்னொரு பக்கம் சாப்பிட பம்கின் கொடுத்தாங்கன்னா நான் பம்கினை தான் சூஸ் பண்ணுவேன். என்ன புரிஞ்சுதா? இப்படி வேகமா ஊஞ்சல் ஆடினா கீழே விழுந்துருவ கண்ணா. இப்ப ஆடு. லல்லு, டிவி பாக்குறதுனால கண்ணு கெட்டு போயிடும். ஒரு நிமிஷம் இரு. இப்ப பாரு, ஒண்ணாகாது. என்ன ஒரு சூப்பர் ஷாட், 6. இப்ப கபடி மேட்ச் போய்கிட்டு இருக்குடா செல்லம். லல்லு கண்ணா, ஐஸ்கிரீம் சாப்பிடுறது உடம்புக்கு ஆரோக்கியம் கிடையாது. பச்சை காய்கறி சாப்பிடு, நல்லது. சரி, நான் வெளியே போறேன். வெளிய வெயில் அடிக்குது கண்ணா, நீ கருத்து போயிடுவ.
நான் பால கேக்கு பண்ண போறேன். அது வரைக்கும் நீ அமைதியா இங்கே இரு. வேற எங்கேயும் போக கூடாது. சொன்னது புரிஞ்சுதா? லைஃப்னா அதுவும் அவங்கள மாதிரி இருக்கணும். நாம ஏன் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணக்கூடாது? என் செல்லம் எவ்வளவு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கோம். என்னோட பேஸ்ட்ரி நீ சாப்பிட்டல, உன்னோட பேஸ்ட்ரிய நான் சாப்பிட போறேன் பாப்பு. நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாரி கிட்டி. இவனுங்க சரியான டாங்கிங்க. நான் வந்து க்ளீன் பண்ணி விடுறேன் கிட்டி. கிட்டிக்கு ஹெல்ப் பண்ணு சிறுசு. ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, நான் தான் முட்டாள். ரொம்ப சரியா சொல்றான். நீங்க என்ன போட்டு விட்டுருக்க? சாசா ஓ பன்னி, திஸ் இஸ் நாட் ஃபன்னி. என்னோட கர்ச்சீப் சுத்தமா தான் இருந்துச்சு. இதுல யார் கையை தொடச்சது? அனி, இது உன்னோட வேலை தானே? இல்ல, இது இந்த டெடியோட வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படி டெடி பண்ணிருக்கோம்? டெடி மேல பழிய போட்டு எங்களை ஏமாத்த பாக்குறியா? உன்னால கிட்டியோட முகமே நாசமாயிடுச்சு. இப்போ உன்னை என்ன பண்ற பாரு. இங்க பக்கத்துல ஒரு ஆறு ஓடிச்சு. அதுல போய் நான் என் முகத்தை அலம்பிட்டு வந்துட்டேன். அங்க போட்டிங் போறாங்க. நான் அங்க போக போறேன். நீங்க நல்ல சண்டையே போட்டுக்கோங்க. சரி வா டெடி, நாம அங்க போலாம். இந்த டெடி கொஞ்சம் வெயிட் ஆயிடுச்சே. Honey Bunny are chasing Bad Monkey. Don't act like a hunky, cause I am a bad monkey. Powerful power-ups and use boosters to beat boss in this fight. An all-new adventure awaits you in Honey Bunny Ka Choma, The Crazy Chase. Brand new game. Download now only on Google Play Store. நாங்களும் வரோம் கிட்டி. இதோ பால கேக் ரெடி ஆயிடுச்சு. நீ சாப்பிடு. இது ஒரு பொம்மை. பாண்டி, ஷூண்டி, சாண்டி, மாங்கி, எல்லாரும் வாங்க. என்னாச்சு மாமா? என்னாச்சு மாப்ள? என்னாச்சு மச்சான்? என்னாச்சு பெரியண்ணே? ஏதாவது பிரச்சனையா? என்னோட பையன் காணாம போயிட்டான். அவனை தேடி கண்டுபிடிக்கணும். இதுக்காக தான் என்னை கூப்பிட்டீங்களா? என்ன உங்க பையன் காணாம போயிட்டானா? தண்ணி இருக்கு. ஆனா இந்த ஜனங்க எப்ப பார்த்தாலும் ஏன் தான் சேவ் வாட்டர்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ. இது சுத்தமான தண்ணி இல்ல. தண்ணிய டிடர்ஜென்ட் போட்டு துவைச்சு ஏன் க்ளீன் பண்ண மாட்டேங்கிறாங்க? டிடர்ஜென்ட் போட்டா தண்ணி இன்னும் அழுக்காயிடும். ஆனா நாம மட்டும் எதுக்கு துணியை டிடர்ஜென்ட் போட்டு துவைக்கணும்? வேலை இவனுக்கு ஒரு குருவை வச்சோன்னா தட்சணை கேட்கறதுக்கு பதிலா என்ன விட்டுருங்கன்னு அழுதுட்டு இருப்பாரு. என்ன புரிச்சுதா? இவங்க என்ன பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் எங்க அப்பா கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவாங்களே.
எல்லாரும் போட்டு டைட்டா பிடிச்சுக்கோங்க. திடீர்னு இந்த போட்டுக்கு என்ன ஆச்சு? அப்ப நம்ம 5 பேருமே எதுவும் செய்யலனா இந்த டெடி தான் ஏதாவது பண்ணிருக்கணும். டேய் டாங்கி, டெடி எப்படி அப்படி பண்ணிருக்கோம்? நம்ம திரும்பவும் கேம்ப் சைட்டுக்கு போகணும். ஆமா, ஆனா எனக்கு என்னமோ நம்ம வழி மாறிட்டோமோன்னு தோணுது. வாங்க அங்க போறதுக்கான வழியை தேடுவோம். அதோ என் பையன் அங்க இருக்கான், அவங்கள புடிங்க. கரடி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக்கிட்டே இருக்காங்க. அதுங்க நம்ம பக்கத்துல வந்துருச்சுமா. அதுங்க கிட்ட சிக்கனம்னா நம்ம சின்ன பின்னமா ஆயிடுவோமே. ஓடுங்க. லல்லுவை என்கிட்ட திரும்ப கொடுத்துருங்க. நீ என்ன இன்னும் குழந்தையா? இவ்வளவு பெரிய கரடியா இருந்துட்டு இன்னும் டெடியோட விளையாடுறியா? என்ன விட்டுடுமா. நான் உங்க எல்லாருக்கும் ஹனி கொடுக்கறேம்மா. வாமா ஹனி. நான் தான் ஹனி. இதுதான் உண்மை. அப்புறம் ட்ரிக்கும் கூட. என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் ரொம்பவே புத்திசாலி. தேங்க்ஸ் டெடி. டெடி எனக்கு அந்த குச்சியை கொடுத்துச்சு. முட்டாள், டெடியால எப்படி கொடுக்க முடியும்? நான் சொல்றது உண்மைதான். இந்த டெடி என்ன பார்த்து கண்ணு அடிச்சது. முட்டாள், ஒரு டெடி எப்படி கண்ணடிக்கும்? ஏமாத்துறியா? நாம இந்த பாலத்தை தாண்டி போனா எங்க போய் சேருவோம்னு நமக்கே தெரியாதுமா. ஒருவேளை அந்த கரடிங்க எல்லாரும் இந்த டெடிக்காக தான் நம்ம பின்னாடி வராங்களோ? குழப்பமா இருக்கே. இவங்க நம்மள ஃபாலோ பண்ணாம இருக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. எதுக்காக எங்களை நீங்க துரத்திட்டு வரீங்க? இதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் கீழே போய் தண்ணியில ஜாலியா குளிங்க. வேண்டாம் வேண்டாம், கட் பண்ணாதீங்க. அவரு என்னோட அப்பா. என் டெடி பேசுது. ஒருவேளை நீ டெடிக்கு அதிகமா சாவி கொடுத்திருப்பியோ என்னமோ? நான் டெடி ஒண்ணும் இல்ல, அவரோட பையன். என் பேரு லல்லு. என் அப்பாவுக்கு என் மேல அக்கறை ஜாஸ்தி, அதனால என்னை எதுவும் செய்ய விட மாட்டாரு. அதான் நான் உங்க டெடியோட இடத்துக்கு வந்துட்டேன். அப்பதான் உங்க கூட என்னால என்ஜாய் பண்ண முடியும்னு நினைச்சேன். ஆனா இது ரொம்ப தப்பாச்சே. அப்பா என்ன நினைச்சு எப்போ கவலைப்பட்டுட்டே இருப்பாரு. என் ரூம்ல இருந்து என்னோட பில்லோவை எடுத்துட்டாரு. ஏன்னா அதோட 4 மூளை என்ன குத்திட்டோன்னு அவரு நினைச்சாரு. பாவம், அவர் எனக்கு பல கேக் பண்ணி கொடுப்பாரு. ஊஞ்சல சரியா ஆட விட மாட்டாரு. நான் விருப்பப்பட்ட மாதிரி எந்த ஒரு வேலையையும் செய்ய விட மாட்டாரு. நான் உங்க கூட இருக்கும் போது ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணேன். நான் சொல்றதெல்லாம் உண்மை. நாங்களும் உன் குடும்பத்தை கீழே விழ வைக்கணும்னு நினைக்கல. இங்க பாரு, இதால இது வரைக்கும் கயிறு கட்டாயி நீ பாத்திருக்கியா? இது ட்ரிக் த ஸ்டிக். உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்படி பண்ணோம். என்ன நீ மன்னிச்சுடு. இவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்றத உணர்ந்த. கண்ணா லல்லு, இனிமே நான் உன்னை எந்த ஒரு விஷயத்துக்கும் தடை போட மாட்டேன். பாக்கண்ணா.
ஆனா லல்லு பொறுமையா குதிய அடிபட போகுது, இல்லன்னா இடுப்புல சுளுக்கு பிடிச்சுக்கோ. சாரி அப்பா இல்ல, அதான் பாசத்தோட சொன்னேன். சரி சரி வாடா கண்ணா, வீட்டுக்கு போகலாம். உனக்காக நான் சாக்லேட் கேக் பண்ணி தரேன். அப்புறம் நீங்க எல்லாரும் என் வீட்டுக்கு வரணும். உங்களுக்காக நான் ஸ்பெஷலான ஹெல்த்தியான பழ கேக் பண்ணி கொடுக்கறேன்.